ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 34 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டிங் போட்டு கட்டிங்கோட ஸ்டிச்சிங்கும் போட்டு காட்ட போகிறேன். ஒரு நார்மல், அதாவது ஒரு ஃபுல் வயல் ப்ளவுஸ் தான். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 34 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு நம்ம கட்டிங் போடலாம். நம்ம எப்பயும் 2 இன்ச்சு விடுவோம் இல்லையா பெல்ட்டு, அதாவது பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு. அதை வழக்கம் போல் விட்டுக்கோங்க. உயரம் வந்து 14 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா ஷோல்டர் நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ரேடியல் அளவு கரெக்டாக 14 இன்ச்சு வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து 34 இன்ச்சு. நான் கழுத்தோட அளவு வந்து 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எமிங் பண்ணுற பீஸ், அதாவது சிங்கிள் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தானே. அப்படிங்கும்போது இது உள்ளடக்கி நம்ம வெட்டிக்கலாம். 2.5 இன்ச்சு ஷோல்டர் நான் வைக்கிறேன். அது போக தனியாக 1/4 இன்ச்சு அந்த ஸ்லீவ் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. பின் கழுத்து வந்து 8 இன்ச்சு. இது வந்து ரெடி அளவு. நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து தச்சு அப்படியே பெரட்டுற மாதிரி இருந்தால் இது கரெக்டான ரெடி அளவு. இப்போ இந்த இது மாதிரி ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா நம்ம வந்து இதில் தையல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வெட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும், கழுத்து அகலமாயிரும். அதனால் இது உள்ளடக்கி வெட்டுங்க. அது நிறைய பேர் குழப்பமாக இருக்கு சொன்னீங்க. எடுக்க விட உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம 13.5 இன்ச்சு கணக்கு பண்ணி எட்டு இன்ச்சு ஆம்கோலுக்கு எடுக்கிறோம். இப்போ வந்து பேக்கோட அளவு எப்படி எடுக்கிறோம்னா 34 இன்ச்சு மொத்த பாடி சுற்றளவு வந்து 34 இன்ச்சு. இதை வந்து அப்படியே ரெண்டாக பிரித்தோம்னா 17 இன்ச்சு வரும். 17 34 இன்ச்சு வருது இல்லையா, அந்த 17ல் பேக்கில் 2 கூட்டிக்கிட்டோம்னா 19 இன்ச்சு வச்சுக்கலாம். அதாவது 9.5 வச்சோம்னா 19 இன்ச்சு கரெக்டாக வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடுறதுக்கு உள்ளே நம்ம பிரித்து விடனா தேவைப்படும் இல்லையா, அது நான் 1.5 இன்ச்சு வரைக்கும் விடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கோங்க. அதிகபட்சம் 2 இன்ச்சுக்கு மேலே விட வேண்டாம். இது வந்து ஆம்கோலால் எடுத்து நல்லா கொண்டு சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இது நீங்கள் ஸ்கொயர் அந்த ஸ்கேல் வச்சு போட்டுட்டு அந்த இது எடுத்தாலும் பரவாயில்ல. நெக் வெட்டுறது வந்து கொஞ்சம் உள்ளடக்கி தான் நான் வெட்டுறேன். இதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் நான் எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து இந்த லாஸ்ட்டில் எடுக்கிறேன். இவங்களுக்கு ஸ்லீவ் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, எம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சு இருந்தால் தான் உள்ளே எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு துணி இருக்கும். 2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். 4 இன்ச்சு அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு.
ஸ்லீவ் இப்படி தனியாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு குழப்பமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இதில் வந்து ஸ்லீவ் சுற்றுல வந்து கரெக்டாக 12 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதில் வந்து மொத்த அளவே வந்து 4 இன்ச்சு தான் உயரம். இப்போ சப்போஸ் 5-6 இன்ச்சு உயரம் கூட உயரம் இருந்துச்சுன்னா ஒரு 3 இன்ச்சு இதில் மைனஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா. இப்போ வந்து இதில் மொத்தமே 4 இன்ச்சுங்கிறதுனால நமக்கு 2 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அதாவது ஸ்லீவில் அந்த ஆம்கோல் அளவு இருக்கு இல்லையா, 2 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அந்த ஆம்கோல் மறைகிற மாதிரி கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உள்ளே ஏறிடும், அசிங்கமாக இருக்கும். அதனால் கம்பல்சரி 2 இன்ச்சு வேணும். அப்போ இல்லை நம்ம 2 இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஒரு 2 இன்ச்சு கீழே இருந்து விட்டுட்டு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கை சுற்றளவு இருக்கு இல்லையா, அது 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அந்த 6 இன்ச்சுன்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி 7 இன்ச்சு வச்சு அதுலேருந்து நான் கிராஸ் இப்படி எடுக்க சொல்கிறேன். இந்த கிராஸ் இப்படி எடுத்துகிட்டு இதில் வந்து ஆம்புலர் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் போகிற கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடுச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் ஆம்கோல் இதை எடுத்துருக்கோம், பேக் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேக் வச்சே நீங்கள் அது எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த சைடில் உள்ள கிளாத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் இந்த கோடு போட்டுக்கோங்க. அதாவது ஸ்லீவ் சுற்றளவுலேருந்து இந்த ஆம்கோல் அளவு எடுத்துக்கோங்க. இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வித்தியாசம் வரவே வராது. இதுலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்தாலும் இது இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் மடிக்கிறதை விட்டுருங்க, மடித்து உள்ளே விட்டுக்கோங்க. இதையும் மடித்து விட்டுட்டு கரெக்டாக இதுலேருந்து கனெக்ட் பண்ணி இழுத்து இதில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நிற்கிதா, அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ணாமல் இந்த இடத்துல மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடி பீஸோட ஸ்லீவ் வந்து ஒரு நூல் அதிகமாக விட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் லூஸாக இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. பாடி லூஸாக இருந்து ஸ்லீவ் டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே ஏறாது. இந்த இடத்துல ஷோல்டர் இறங்கும், இந்த இடம் பூரா சுருக்காக தெரியும். இப்போ பேக்கு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுப்போம். நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. முன்கழுத்து வந்து நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிராஸ் உயரம் வந்து 13 இன்ச்சு வைக்கிறேன். 13 மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு போச்சுன்னா கரெக்டாக ரேடியோவில் 13 வரும். இதில் உங்களுக்கு நல்லா முன்பக்கம் வந்து நல்லா விரிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் எடுக்க வேண்டாம். இல்லை கொஞ்சம் நல்லா மேலே இருக்க க்ளோஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிலர் நல்லா விரிவாக போடணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக. இது வந்து கரெக்டாக நம்ம இதை சென்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதில் வந்து 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மேலே ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இதில் வந்து ஷோல்டருக்கு நேராக அந்த சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. கிராஸ் பெல்ட்டுக்கு கிராஸ் பெல்ட்டுக்கு தாராளமாக துணி இருக்குது, எக்ஸ்ட்ராவே எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக ஒட்டு போட வேண்டியது இருக்காது. ஊக்பட்டிக்கு எடுத்துக்கிறேன். ஊக்பட்டிக்கு எடுத்துருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துருக்கேன். ஸ்லீவ் நம்ம குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதையும் நான் இதில் வெட்டி காமிச்சிடுறேன். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து இதில் சேர்த்துடுங்க. இந்த இலை ஷேப்பில் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. கரெக்டாக 3/4 இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த குடஞ்சி எடுக்கிற கரெக்டாக வந்து நிற்கும். கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டிச்சிங் போகலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பெல்ட் தைக்கலாம். கிராஸ் பீஸ் இருக்குது, நம்ம வெட்டி வச்ச பெல்ட் பீஸு. லைனிங் கிளாத்தில் எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா காட்டன் கிளாத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா திக்னஸ் கிடைக்கும். பேண்ட் துணி எதுவும் கனமான துணியில் எதுவும் வைக்க வேண்டியதில்லை, இதுவே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். லைனிங் எடுத்து உள்ளே விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பட்டி தைச்சிக்கணும். தச்சு முடிச்சுட்டு ஒரு சைடு நல்லா ஈவனாக வெட்டிக்கோங்க. 13.5 இன்ச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம்னு சொன்னோம்னா நான் மொத்தம் 3 இன்ச்சு பெல்ட் வைப்பேன் இல்லையா, இதில் வந்து 14 இன்ச்சு உயரம். அப்போ 3.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மூன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க. நம்ம 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைச்சதுப்போ 3.25 இன்ச்சு அந்த பெல்ட்டோட உயரம் வந்துடும். கிராஸ் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஊக்கு மாட்டுற பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து
1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கி வந்தீங்கன்னா பாயிண்ட் அதிகமாயிரும். 3 டாட் பிடிக்கும்போது இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, 2 டாட் பிடிச்சிருக்கும்போது இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு கணக்கு வரும். அந்த இடத்துல அதுவாக ஒரு பாயிண்ட் வரும். அதான் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு. அந்த நீங்கள் மடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வரும். இந்த மாதிரி ஆம்புல்கிட்ட மடிக்கும் போது அந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். அப்படிங்கும்போது அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். டாட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக வந்துடும். இதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஒன்றும் 2 மார்க் பண்ண வேண்டியதில்லை. இதுலேயும் சென்டர் பிடிக்க போகிறோம், இதில் ஊக்கு மாற்ற பக்கம் சென்டர் பிடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சென்டரில் கனெக்ட் பண்ணி இது பிடிக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த 2 டாட்டும் ஒரே இடத்துல வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா கிராஸ் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இதில் வரல. ரொம்ப ஈஸி தான். பெல்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பிசு இருக்கு இல்லையா, அதை கீழே மடித்து எஜ்ஜு தையலும் இடத்தையிலும் போட்டுக்கோங்க. இந்த ஊக்கு மாற்று பட்டி தைக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த பட்டிக்கும் இந்த 2 பட்டியும் தைக்கும்போது எல்லாருக்குமே இந்த பட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பட்டியில் பீஸ் அடித்து அப்படியே இது உள்ளே திருப்புறோம். இதில் வந்து பீஸ் அடிச்சுட்டு வெளியில் கூட நம்ம கொஞ்சம் கொண்டு வர்றதுனால இதோட அளவு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இதில் பிடிச்சி தப்போம் இல்லையா, அது வந்து இதில் எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு இதில் பிடிங்க. சப்போஸ் இதில் ஒரு நூல் கூட பிடிச்சா கூட உங்களுக்கு அந்த உயரம் வந்து கூடிரும். அதனால் அதே அளவு கணக்கு பண்ணி பிடிங்க. அதே மாதிரி இந்த ஐ கட்டுற பக்கம் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி கரெக்டாக மடித்து தைச்சுக்கோங்க. தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுனே வராது, கரெக்டாக உட்காரும். இப்போ வந்து பேக் தைச்சிடலாம்.
மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் கனெக்ட் பண்ணி தைச்சிருங்க. நீங்கள் சும்மா ரஃபாக இப்படி வச்சு பார்க்கணும் பாருங்கள். கரெக்டாக இல்லைன்னு வச்சோம்னா கரெக்டாக இந்த இருக்கு இல்லையா, இந்த மடிக்கிற இடம் மடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அதில் உட்காரும். பட்டி தைச்சாச்சு. இதில் கரெக்டாக சென்டர் அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணி டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து தையல் போட்டுக்கோங்க மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து. இதுலேருந்து 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இடுப்பில் கரெக்டாக வந்துடும். அதுக்கு மேலே லைட்டாக லூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். அது அவங்க உடம்பை பொறுத்து இருக்குது ஒருத்தவங்களுக்கும். அந்த ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கிராஸ் கொண்டு போனீங்கன்னா அது எல்லாத்துக்குமே செட் ஆகும். அந்த 1 இன்ச்சு தான் கனெக்ட் பண்ணி கொண்டு போனேன். இவங்களுக்கு இடுப்பு சுற்றல் வந்து கரெக்டாக 30 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் போடுற எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு துணியை விட்டுட்டு மீதி வெட்டிக்கோங்க. இந்த ஆம்கோல் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு சும்மா லைட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் சும்மா லைட்டாக செக் பண்ணிங்கன்னா எதுவும் கரெக்ஷன் இருந்தால் உடனே பண்ணிக்கலாம் இல்லையா. பத்தொம்போது ஃப்ரண்ட்டில் வந்து 7.5னா 8 இன்ச்சு இருக்கும். உடனே நம்ம 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊக்கு நம்ம மேலே ஏற்றி தானே வைப்போம். இங்கே ஐ வந்து உள்ளே தள்ளி தான் வைப்போம். அப்படிங்கும்போது அதில் 7.5 இன்ச்சு வரும். அப்போ ஃப்ரண்ட்டில் 15, பேக்கில் 19, கரெக்டாக 34 இன்ச்சு வந்துடுச்சு. ஸ்லீவு
கரெக்டாக ஜாயிண்ட் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்கில் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்றுலாம் வைக்க வேண்டாம், ரெண்டுமே பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவையும் இழுக்க வேண்டாம், பாடி பீஸையும் இழுக்க வேண்டாம், ரெண்டையும் ஒன்று போல் கொண்டு போங்க. நம்ம கரெக்டாக செட் ஆகும். கரெக்டாக அந்த சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இழுக்காமல் தைச்சுன்னா அந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்லீவ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது. அப்போனா அந்த இடத்துல நம்ம இழுக்காமல் தைச்சிருக்கோங்கிற அர்த்தம். இல்லைன்னா இதில் அப்படி ஒரு மாதிரி பெண்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஸ்லீவை இழுத்துட்டோன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது ஸ்லீவ் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும், ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். பாடி பீஸையும் இழுக்க வேண்டாம், ஸ்லீவையும் இழுக்க வேண்டாம், கரெக்டாக நமக்கு செட் ஆகிட்டே வரும். அந்த கட்டிங்கில் கரெக்டாக வெட்டிட்டோம்னாலே கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நெக்கு எம்மிங் பண்ணுற பீஸ் தைச்சிடலாம். நல்லா ஃபுல் கிராஸில் வெட்டிக்கோங்க. ஃபுல் கிராஸில் வெட்டினீங்கன்னா தான் கரெக்டாக நமக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக வரும். ரெண்டாக மடித்து நமக்கு எம்மிங்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தைச்சிருங்க. எம்மிங் பண்ணுற தையல் போட்டிருப்போம் இல்லையா, அதில் பாதி பீஸ் தான் இந்த சைடு இருக்கணும். அப்போ தான் நம்ம தச்சுட்டு இப்படி மடித்து எம்மிங் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இல்லை நம்ம பாடி பீஸை இழுக்கவே கூடாது, அந்த எம்மிங் பண்ணுற பீஸ் மட்டும் நல்லா இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக உட்காரும் ஷோல்டரில். இதில் வந்து லைட்டாக அர்க்கத் பண்ணிக்கோங்க, அந்த ரவுண்டு ஷேப் எடுத்துடலாம். இந்த ரவுண்டுக்கிட்ட மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். இந்த அமுக்கு தையல் போடுறோம் இல்லையா, கரெக்டாக அந்த எஜ்ஜில் போடுங்க.
நீங்கள் எம்மிங் பண்ணிக்கோங்க. எம்மிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் சும்மா ரஃப்பாக தையல் போடுறேன். தையல் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு எம்மிங் பண்ணிட்டு கூட பிரித்து விட்டுக்கோங்க. ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கூரைப்பட்டு சேலைக்கு கட்டுவாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் தான் இதுவும். 34 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் இதை வெட்டி தைச்சிருக்கேன். அவங்களுக்கு நான் அளவெடுத்து தான் வெட்டி தைச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அண்ணனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தச்சு பார்த்துட்டு எனக்கு முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.